அனைவருக்கும் வணக்கம். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூர பாஷாணத்துலேருந்து ரசம் பிரிக்கும் முறை. பூர பாஷாணத்துலேருந்து ரசம் பிரிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. எங்கள் வைத்தியசாலையில் சுலபமாக பிரிப்போம். அதே மாதிரி பூர பாஷணத்துலேருந்து இந்த அலோகம் சொல்லக்கூடிய ரசம் அதை அப்படியே கட்டி எப்படி உலோகமாக உருக்கி எடுக்கிறது, எப்படின்னா லிங்கத்தை கட்டிட்டு உருக்கி எடுத்தால் ரசம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பூர பாஷணத்தை கட்டி உலோகத்தை எடுக்கிறது. அது வரக்கூடிய காலத்தில் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இப்போ என்னென்னா பூர பாஷணத்து ரசம் எளிமையாக எப்படி பிரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருள் நான் கொஞ்சமாக சொல்கிறேன். நாங்கள் அதிகமாக செய்வோம். ஏன்னா நீங்கள் அனுபவம் இல்லாமல் செஞ்சு பொருள் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா. வரக்கூடிய காலத்தில் நாங்கள் செய்முறையை காட்டுறோம். அதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் சுத்தி செய்யாத வெடி உப்பு, 200 கிராம் காஸ்டிக் சோடா, காற்று பட்டால் தண்ணி கசிவு வரணும், அந்த மாதிரி நல்ல உப்பு சோடாவை வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டீல் கடாயில் வெடி உப்பு போட்டு உருக்கிக்கோங்க. உருக்கி தண்ணியான பிறகு காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு ரெண்டும் சேர்ந்து உருகின பிறகு பூர பாஷணம் 5 கிராம் 10 கிராம் கணக்கு, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பவுட்ரு இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுங்க. போட்டு எல்லாம் இது 3 சேர்ந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் மாதிரி மாறும். அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நாங்கள் உடனே ரசம் பிரித்து எடுத்துருவோம். நீங்கள் அனுப்ப இல்லாமல் வீண் பண்ணிடாதீங்க. வச்சிங்கன்னா காஸ்டிக் சோடா தண்ணி மாதிரி மேலே தெரியும், வெடி உப்பு கீழே நிற்கும். அப்போ பொறுமையாக எடுத்திங்கன்னா கீழே ரசம் இருக்கும். ரசத்தை நீங்கள் எடுத்துங்க, கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துங்க. இந்த ரெண்டுத்தையும் பத்திரமா ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க. நல்லா பிளாஸ்டிக்னா நல்லா திக்கானதில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு என்றைக்கு எடுத்தோம் டேட் போட்டு வைங்க. வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாங்கள் இதை வச்சு வேறு என்னென்ன செய்யலான்ட்டு சொல்கிறோம். நாங்கள் என்னென்னா பணம் மிச்சப்படுத்தி எளிமையாக எந்தெந்த வேலை செய்யலான்றது சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது. நல்லது. வணக்கம்.